Hi guys and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்காக கான்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா நேத்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருந்தது. அதான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால லான்ச் பண்ண ஸ்பாட் பிட்காயின் ETF. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் தாய்லாந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்காயினுக்கு பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஸோ தாய்லாந்து அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஃபேன்ஸ் தெரியும். பிகாஸ் நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஹாலிடே ஸ்பாட்ஸும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட்காயினோட கிரிப்டோ அடாப்ஷன் வருது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலா தாய்லாந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இந்த கிரிப்டோ அடாப்ஷனுக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜான்வரி 11 பிட்காயின் பார்த்தீங்கன்னா ETF அப்ரூவல் யூஎஸ்ல நடந்தது. அது அப்ரூவ் ஆனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபர்ம்ஸ் தாய்லாந்துல இருக்க பிரைவேட் ஃபர்ம்ஸ் எல்லாருமே என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி யூஎஸ்ல இருக்க பிட்காயின் ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் ஹாங்காங் அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஆஸ்திரேலியா அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு தாய்லாந்து ஏன் நம்ம ஆளுங்கள்லாம் வெளியில இருக்க கண்ட்ரில போய் இன்வெஸ்ட் பண்ணும் பிட்காயின் ETFல, நம்ம கண்ட்ரிலேயே பாத்தீங்கன்னா பிட்காயின் ETF ஷேர் ஓபன் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ம் இருக்காங்க. ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்துல ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் நல்ல வெல்த்தியான ஃபர்ம். ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா தாய்லாந்துல ஸ்பாட் பிட்காயின் ETF பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ அப்ரூவ் ஆனதுல பாத்தீங்கன்னா பிட்காயின் ஆல்மோஸ்ட் எனக்கு 2% அப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 70K இருந்து கீழே வந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட பிட்காயின் ETF பம்ப் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணலனாலும் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னே சொல்லலாம். அண்ட் இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த சப்போர்ட்டிவ் காயின்ஸ் ஜாஸ்மி அண்ட் நாட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 14 to 15% பாத்தீங்கன்னா அப்பா இருக்கு. ஏன்னா இந்த மொமெண்டம். ஸோ இந்த பிட்காயின் மொமெண்டம் நியூஸ் வர உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் ஜாஸ்மின் நாட்கன் பாத்தீங்கன்னா அப்பா இருக்கு. ஸோ ஒரு சைடு அது இருந்தாலும் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிட்காயின் ETF தாங்க நம்மளோட கீ பாயிண்டாவே இருக்கு. ஸோ நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், லாஸ்ட் ஒரு 3-4 months நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பிட்காயின் ETF வில் ஸ்பார்க் திஸ் புல்ரன். இந்த கிரிப்டோ மார்க்கெட் புல்ரன் ETFs தான் ஸ்பார்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ US ETFல இருந்து சரி, ஹாங்காங்ல இருந்து சரி, பிட்காயின் இத்தரியம் இப்போ ஆஸ்திரேலியா, இப்போ பாத்தீங்கன்னா ஹாங்காங், இப்ப அடுத்து UK வேற பேசிட்டு இருக்காங்க, யுனைடெட் கிங்டம், அதெல்லாம் பெரிய குளோபலைஸ் கண்ட்ரி. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் உள்ள கிரிப்டோ அடாப்ஷன் வர பிட்காயினோட பாப்புலாரிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிச்சு யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன் தி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு அக்செப்ட் பிட்காயின் ஆஸ் கேம்பெயின், எலெக்ஷன் கேம்பெயின் பிட்காயின் டொனேஷனா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. கூடவே இலான் மஸ்கும் பாத்தீங்க அப்படின்னா சில விஷயத்துல ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் காயின் பண்ணும்போது கிரிப்டோ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு காமன் கோலா வருதுங்க. ஸோ கீ டு வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆல்ட் காயின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கீ டு வாட்சா இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த சொலானாவா இருக்கட்டும், இத்தரியமா இருக்கட்டும், அண்ட் ரிப்பிள் அண்ட் கார்டானோ, அண்ட் இப்போ இந்த மீம் காயின்ஸ் பாத்தீங்கன்னா ஷிபா இனு, டோஜ் காயின் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் பிட்காயினோட மொமெண்டம். இப்போ எப்படி ETF நியூஸ் வருதோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல 2-3 குட் நியூஸ் அபவுட் பிட்காயின் கண்டிப்பா வரும். பேசிக்கலி ETF நியூஸ். ஸோ அந்த ETF நியூஸை நல்லா வாட்ச் அவுட் பண்ணுங்க. அண்ட் அதோட செல் அவுட் நியூஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா மற்ற கிரிப்டோ காயின்ஸ் அப்பாறதுக்கான ஒரு ஸ்டிமுலண்டாகவும் கண்டிப்பா இருக்குங்க. ஸோ இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் டே டு டே நடக்கிற கிரிப்டோ கரன்சி ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கர்மா கிரிப்டோ சேனல்ல உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்ட்.